ஹாய் ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு அபிராஜிஸ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்னைக்கு என்னோட வெயிட் என்னன்னு செக் பண்ணலாம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பும் ஜீராவும் போட்டிருக்கேன். ரெண்டும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சுடு தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுன்னா அந்த சாறு ஃபுல்லாக அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும். ஸோ அப்போ குடிக்கும்போது அது கொஞ்சம் நல்லா அந்த சூடாக வாமாக அது குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வார்ம் அப் பண்ண போகிறதுக்கு, ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறதுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிங்க் இது தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டுடே மார்னிங் வந்து கொய்யாக்காய் தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா ஒரு பெரிய கொய்யாக்காய், ஒரு முழு கொய்யாக்காய் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலான்றது. எக்ஸசைஸ் பண்ணும்போது வெறும் லெமன் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போனால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கா மாதிரி ஒரு மாதிரி இதுவாகிடும். ஸோ கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது சரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணலான்னு போகிறேன். வாங்க போய் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். ஹாய், இன்றைக்கி வாங்க நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேக்குக்கான ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், பேக் வந்து அவங்களுக்கு வந்து குறையவே கிடையாது. ஸோ அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ எனக்குமே அதுதான். ஸோ லேடிஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஆர்ம்ஸாக இருக்கட்டும், ஷோல்டராக இருக்கட்டும், லெக்காக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் குறைஞ்சிடும். ஆனால் நம்ம டயட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக்கும் தென் வந்து ஹிப்பும் இந்த டயர் மாதிரி இருக்கும் பாருங்கள், இது ப்ளஸ் பேக்கு, இது ரெண்டுமே வந்து குறையாது. கொஞ்சம் லேட்டாகும், குறையும் கொஞ்சம் லேட்டாகும். ஸோ இப்போ அதுக்காக நம்ம எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக தான், ஈஸியாகவே பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். ஒன்றையும் நம்ம 20 கவுண்ட் பண்ணோம். நம்ம வீட்டில் வந்து ஸ்டிக்கு வச்சுருப்போம், மோப் ஸ்டிக்கு, நிறைய அந்த இதுக்கெலாம் ஸ்டிக்கு வச்சுருப்போம். ஸோ அதனால் அந்த ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம காசு கொடுத்து எதுவும் வாங்க போகிறது கிடையாது. ஸோ அந்த ஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம ஹெட்டுக்கு பேக் சைடில் வச்சுட்டு இந்த ஹேண்டை கொஞ்சம் இப்படி வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு 1 ஃபீட்டுக்கு வந்து காலை வந்து இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே பென் பண்ணணும். நம்ம பொசிஷன் எல்லாமே அப்படியே தான் இருக்கணும். நம்ம அப்படியே பென் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 20 பண்ணணும். நம்ம வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 20 கவுண்ட் பண்ணணும். இப்போ பண்ண போகிற எக்ஸசைஸ் எல்லாமே 20 பண்ணணும். நான் வந்து இப்போ 10 பண்ணியிருக்கேன், வீடியோக்காக 10 பண்ணியிருக்கேன், 20 பண்ணணும். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம முடிச்சாச்சு. இந்த எக்ஸசைஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் வேரியேஷன் தான். அது வந்து ஃப்ளோரில் பண்ண தான் போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது நேம் வந்து பார்த்திங்கன்னா டாகி கிக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் கிக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெக்கை வந்து பேக்கில் கிக் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. other side 1 2 3 4 5 6 7 8 9 10. தேர்டு வேரியேஷன் போகிறோம். இப்போ தேர்டு வேரியேஷன் செகண்ட் வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா லெக்கு வந்து மூவ்மெண்ட் இருந்துச்சு. அதே சேம் பொசிஷன் தான், லெக்கு வந்து மூவ்மெண்ட் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் லெக்கையும் லெஃப்ட் ஹேண்டையும் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இன்றைக்கி நம்மளோட ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க் அவுட். என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் நான் சொன்னேன், அந்த இதுவும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். பேக் ஃபேட்லாம் வந்து பேர்ன் ஆகிடும். டெய்லியும் வந்து 20 பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், வித்தின் ஒரு 10 டேஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் இன்ச்சு டேப் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு
பண்ணிவிட்டு இதை தொடர்ந்து ஒரு 10 டேஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக அது நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சைஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப சூப்பராகிட்டேன். நான் மீடியத்துக்கு வந்துட்டேன். எக்ஸலில் இருந்தேன், அப்புறம் எல்லுக்கு வந்தேன், இப்போ மீடியத்துக்கு வந்துருக்கேன். இப்போ நான் ஸ்மாலுக்கு போகணும். ஸோ அதுக்காக நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் இப்போ நான் இன்றைக்கி போட்டிருக்க ட்ரெஸ் கூட ஸ்மால் சைஸ் தான். இது ஆக்சுவலாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இதை போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட ட்ரெஸ் இது, ஆனால் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் ஸ்மால் சைஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். இன்றைக்கி என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் தான். ஸோ இதை தான் சாப்பிட போகிறேன். நான் நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இது. நான் முட்டை சாப்பிடுவேன் மார்னிங், அப்படி இல்லைனா பாதாம் சாப்பிடுவேன். இது 2 தான் இந்த மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் எடுத்துக்குவேன். அதே 2 தான். கிட்டத்தட்ட 2.5 மந்த்ஸாக இதான் நான் சாப்பிட்டுட்டு. இன்றைக்கி மத்தியானம் நம்ம லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சௌச்சௌ பொரியல். இதான் ஆவி பறக்க இருக்குது பாருங்கள். தயிர் அப்படியே கெட்டியாக போட்ட தயிர் இருக்குது. 1 கப் சௌச்சௌ பொரியல், 1 கப் கடு. இது ஃபுல்லாக எனக்கு மட்டும்தான். நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன்.